பாமக உட்கட்சி பூசலுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, திமுக தான் காரணம் என அன்புமணி குற்றம் சாட்டி வந்த நிலையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் படிச்சு பேட்டி. நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு வழங்கியது எப்படி? ஆக்கிரமிப்பு நபர்களுடன் அரசு அதிகாரிகளும் கைகோர்த்து செயல்படுவதாக சந்தேகம் எழுகிறது என உயர்நீதிமன்றம் கருத்து. கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படத்தை திரையிட தடையில்லை, யாரேனும் வன்முறையில் ஈடுபட்டால் உரிய நடவடிக்கை எடுக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கர்நாடகாவில் தக் லைஃப் படம் வெளியாகாததால் 30 கோடி ரூபாய் இழப்பு என தயாரிப்பு நிறுவனம் வாதம். மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்ற கர்நாடக பிலிம் சேம்பர் கோரிக்கையை கண்டித்ததுடன் நிராகரித்தது உச்சநீதிமன்றம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு கத்தி குத்து. சக மாணவன் குத்தியதால் கழுத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் அருகே அரசு அதிகாரியின் கார் மற்றும் அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்து. வருவாய் கோட்டாட்சியர் ஆரமுது தேவசேனா பரிதாப பலி. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல். மீன்பிடி தடை காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்றவர்களை விரட்டியடித்ததால் மீனவ கிராம மக்கள் கொந்தளிப்பு. அகமதாபாத் விமான விபத்தில் பலியானோரின் 211 உடல்கள் டிஎன்ஏ மூலம் அடையாளம் காணப்பட்டு உறவினரிடம் ஒப்படைப்பு. மீதமுள்ளவர்களின் உடல்களும் விரைவில் ஒப்படைக்கப்படும் என மருத்துவமனை தலைவர் ராகேஷ் தகவல். சென்னை அடுத்த கண்ணகி நகரில் வலி நிவாரணி மாத்திரைகளை போதைக்காக விற்பனை செய்த கும்பல் கைது. மும்பையிலிருந்து வாங்கி வந்த சுமார் 1300 மாத்திரைகள் பறிமுதல். தமிழ்நாட்டில் தொழில்துறை மாபெரும் வளர்ச்சி. தொழில் முதலீடுகளில் தமிழ்நாடு மீது உலக நாடுகள் நம்பிக்கை வைத்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றால தொழில் வளர்ச்சி தான். அதுலேயும் எம்எஸ்எம்இக்குன்னு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அதனால தான் நாட்டிலேயே முதலாக 2008ஆம் ஆண்டிலேயே எம்எஸ்எம்இக்குன்னு தனிப்பட்ட பாலிசியை வெளியிட்டோம். எல்லா இந்தியாவிலேயே தொழில் நிறுவனங்களுக்கான குறைந்த மின் கட்டணம் வசூலிப்பது தமிழ்நாட்டில்தான். சர்வதேச இயந்திர கண்காட்சி தொடக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சென்னையில் தண்ணீர் லாரி மோதி பள்ளி சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் போக்குவரத்து போலீசாருக்கு அதிரடி உத்தரவு. பள்ளி மாணவர்கள் வரும் நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்ல அனுமதி வழங்கக்கூடாது என காவல் ஆணையர் அருண் ஆணை. தைலாபுரம் இல்லத்திலிருந்து சென்னை புறப்பட்டார் டாக்டர் ராமதாஸ். சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் எம்எல்ஏ அருளை சந்திக்க திட்டம். டெல்லியிலிருந்து ஜம்மு காஷ்மீருக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே டெல்லி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கம். அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி ஆய்வுக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைப்பு. டிஜிட்டல் ரெக்கார்டிங் தரவை மீட்டெடுக்க அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவு. சென்னையில் மெட்ரோ கட்டுமான பணியின் போது கான்கிரீட் விழுந்து ஒருவர் பலியான சம்பவம். ஒப்பந்ததாரரான L&T நிறுவனத்திற்கு 1 கோடி ரூபாய் அபராதம். ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தி விரட்டியடிப்பு. மீன்பிடி தடை காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதால் வேதனை.
கர்நாடகாவில் தக்லைஃப் திரைப்படம் வெளியாகும் திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு உறுதி. திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 26 வங்கதேசத்தினர் கைது. 2 ஆண்டுகளாக போலி ஆவணங்களோடு தங்கியிருந்தது விசாரணையில் அம்பலம். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் சோதனை முயற்சியின் போது வெடித்துச் சிதறிய ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட். சோதனை மையத்தில் ராக்கெட் என்ஜின் இயக்கப்பட்ட சில வினாடிகளிலேயே வெடித்து விபத்து. தெற்கு இஸ்ரேலில் உள்ள சொரோகா மருத்துவமனை மீது ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல். கட்டடத்தில் பலத்த சேதம் ஏற்பட்ட நிலையில் வானுயர எழுந்த புகையால் நோயாளிகள் பொதுமக்கள் அச்சம். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவை நோக்கியும் ஈரான் ஏவுகணை தாக்குதல். பங்குச்சந்தை கட்டடத்திற்கு பலத்த சேதம் என தகவல். Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Medhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.